எல்லோருக்கும் வணக்கம். 24/2/2026 இன்றைய லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. 12 ராசிக்கார லக்ன பலன். உங்க ஜாதகத்துல ராசிக்கு இடத்துல லக்னம் எங்க இருக்கு பாத்துக்கோங்க. இந்த லக்னத்துல இருந்து இந்த பலன்கள் நீங்க சரியா வருதான்னு பாருங்க. உங்க கேள்விகளை கேளுங்க. உங்க தேசாபதியை பொறுத்து மாறலாம். நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு அஸ்ட்ராலஜியாளர் வழங்கும் அன்பை யோக நிகழ்ச்சியில் இது நாம் 12 ராசிக்கான லக்ன பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. இன்றைய ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை பாடம் பார்ப்போம். வாழ்க்கையில சில நேரங்களில் மேகங்கள் சூரியன் மறக்கலாம், ஆனால் சூரியன் தன் ஒளியை இழப்பதில்லை. அதே போலத்தான் கிரகங்களின் மாற்றமும். இன்று சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திப்பது ஒரு தெளிவான சிந்தனை வழிவகுக்கும் நண்பர்களே. எதையும் நிதானமா சிந்திச்சு செயல்பட்டா இருண்ட குகையில் கூட வழி தெரியும் நண்பர்களே. உங்கள் நம்பிக்கையே உங்கள் பலம். இன்று சந்திரன் ரிஷபராசியில் சூரியன் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். சூரிய பகவான் கும்பராசியில் ராகு நட்சத்திரமான சதயத்தில் அமர்ந்துள்ளார். ராகு பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்கள் பிணைப்பு வைத்து 12 கிழக்குமான இன்றைய பலன்களை இதோ பார்ப்போம். மேஷ லக்ன நேயர்களே, இன்று சந்திரனின் நிலையால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சூரியன் ராகுவின் நட்சத்திரத்தில் இருப்பதால் ராகு 12 மறந்து இருப்பதாலும் தேவையற்ற அலைச்சல்கள் வரலாம். ஆனால் லாபம் குறையாது. குருவின் அருளால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். சனி பகவான் வேலையில் ஒரு புதிய பொறுப்பை தருவார். கண்களுக்கு பலம் தரும் பேர் சேர்த்துங்க. இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நெய் தீர்வு நிறுத்தி வழிபடுங்க, நன்றாக இருக்கும். ரிஷபலக்ன நேயர்களே, சந்திரன் உங்களுக்கு லக்னத்திலே அமர்வதால் முகத்தில் ஒரு தெளிவு கூடும். சூரியன் 10ல் அமர்ந்து ராகு நட்சத்திரத்தில் இருப்பதால் பணியிடத்தில் மேலதிகாரிகள் சங்கடங்கள் நீங்கும். குருவின் பார்வையால் தன வரவு கூடும் என்பதிலே சனி பகவான் உங்கள் தொழில் ஒரு நிலையான முன்னேற்றத்தை கொடுப்பார். உணவு சூட்டை தணிக்க மோர் அல்லது இளநீர் நடத்துங்க. துர்க்கை அம்மனுக்கு விலகேற்றி வழிபடுவது சிறப்புண்டாகும். மிதுன லக்ன நேயர்களே, சந்திரன் நிலையால் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சூரியன் 9ல் ராகு சாரத்தில் இருப்பதால் தந்தை வழிவுறவில் சில எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். லக்ன குரு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். சனி பகவான் உத்தியோகத்தில் இருந்த 20 தீர்த்து வைப்பார். உணவு விஷயத்துல ஜீரண சக்தி அதிகரிக்க இஞ்சி சேர்ந்த உணவுகளை எடுத்துங்க அடிக்கடி. விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு நண்பர்களே, நன்றாக இருப்போம். கடகலக்கண நேயர்களே, இன்று சந்திரனால் மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டு. சூரியன் 8ல் மறைந்து ராகு சாரத்தில் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. ரகசியங்களை பாதுகாக்க வேணும். குருவின் பார்வையால் குழந்தைகள் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். சனி பகவான் பழைய கடன்களை தீர்க்க வழிவகுப்பார். உணவு விஷயத்துல ரத்தத்தை சுத்திகரிக்க நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பரிகாரம் சிவபெருமானுக்கு பாளையத்தம் செய்து வழிபடுங்க. சிம்மலக்ன நேயர்களே, இன்று சந்திரனின் தாக்கத்தால் தொழில் நிர்வாகத்திறன் மேம்படும். சூரியன் 7ல் அமர்ந்து ராகு சாரத்தில் இருப்பதால் பார்ட்னர்கள் மற்றும் மனைவியிடம் வீண் விவாதங்கள் தவிர்க்கவும். குருவின் அருளால் வருமானம் உயரும். சனி பகவான் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பயனை தருவார். உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகள் வலுப்பெறுவதற்கு பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து ஆழ்த்தியும் வாசிக்கவும் நன்றாக இருக்கும். கன்னியா லக்ன நேயர்களே, இன்று சந்திரனால் பாக்கியங்கள் கூடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சூரியன் 6ல் வந்து ராகு சாரத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் பிறக்கும். சூரியன் பார்வையால் உத்தியோகத்தில் இடமாற்றம் சாதகமாக அமையும். சனி பகவான் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களை தீர்த்து வைப்பார் நண்பர்களே. உணவு வகையில் எடுத்துட்டா வாய் தொலை நீங்க பூண்டரசம் சேர்த்துங்க. பெருமாள் கோவிலுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்யுங்க. துலாம் ராசி நேயர்களே, லக்ன நேயர்களே, இன்று 8ல் சந்திரன் இருப்பதால் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. சூரியன் 5ல் அமர்ந்து ராகு சாரத்தில் இருப்பதால் பிள்ளைகள் முதல் நலவில் அக்கறை தேவை. நண்பர்களே, குருவின் பார்வையால் பணப்பற்றாக்குறை நீங்கும். சனி பகவான் சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து கதைகளை அகற்றுவார். நீர்ச்சத்து மிக்க வெள்ளரிக்காய் அல்லது பழங்களை சேர்த்துங்க, நன்றாக இருப்பீர்கள். மகாலட்சுமி நெய் தீபம் வைத்து வழிபடவும். விருச்சிக லக்ன நேயர்களே, இன்று சந்திரனால் மனைவி வழி ஆதாயம்.
சூரியன் நாளில் ராகுசாரத்தில் இருப்பதால் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரலாம். குருவின் பார்வையால் தொழில் புதிய திருப்பம் ஏற்படும். சரி பகவான் உங்கள் தைரியத்தை அதிகரித்து வெற்றி தேடி தருவார். உணவு விஷயத்துல திணிக்க சீரகம் கலந்து தண்ணீர் அருதுங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரை மாலை சாற்றி வழிபட்டா நன்மையை தரும் இருப்போம். தனுசுலக நேயர்களே, இந்த சந்திரனின் தாக்கத்தால் வேலையில் வெற்றி கிட்டும். சூரியன் 3ல் அமர்ந்து ராகு சாரத்தில் இருப்பதால் உங்கள் புகழ் ஓங்கும். குருவின் பார்வையால் திருமண முயற்சிகள் கைகூடும். சனி பகவான் குடும்ப பொறுப்புகளை சீராக கையாள உதவுவார். உணவு விஷயத்துல சளி தவிர்க்கிறதுக்கு மிளகு மற்றும் சேர்த்துக்கொள்ளுங்கள். பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வாய் சாற்றி வழிபடவும். மகர லக்ன நேயர்களே, இன்று சந்திரனால் புத்தியும் தெளிவுபடுத்தும். சூரியன் 2ல் அமர்ந்து ராகு சாரத்தில் இருப்பதால் கண் மற்றும் பல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குருவின் பார்வையால் கடன் சுவை குறையும். சனி பகவான் கணவரவை தாராளமாக வைத்திருப்பார். உணவு விஷயத்துல பொருளிலிருந்து பயிறு வகைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பரிகாரம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபடவும். உலக நேயர்களே, இன்று சந்திரனால் உங்கள் சூரியன் உங்கள் லக்னத்திலே அமர்ந்து ராகுசாரத்தில் இருப்பதால் உஷ்ணம் அதிகரிக்கும். நிதானம் அவசியம். குருவின் பார்வையால் குழந்தைகளின் அருகிலே நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஆளுகையை பெருகேற்றுவார். உணவு விஷயத்துல சிறிது பாதைக்கு வாய்த்தன் சேர்த்து கொள்ளுங்கள். விநாயகர் பெருமானுக்கு அரும்புல் சாற்றி வழிபடவும். மீனலக்க நேயர்களே, இன்று சந்திரனின் தாக்கத்தால் உங்கள் முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கும். சூரியன் 12ல் அமர்ந்து ராகு சாரத்தில் இருப்பதால் விரைவில் ஏற்படும். குருவின் பார்வையால் வீடு மாற்றங்களில் சாதகமாக அமையலாம். சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் எதிலும் உண்மையை கடைபிடிக்க சொல்கின்றார். ஜீரண சக்தியை மேம்படுத்த சீரகம் மற்றும் இஞ்சி நீர் சேர்த்துக் கொள்ளுங்கள். குரு பகவானுக்கு ஒன்றை கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். நன்றாக இருக்கும். சந்திரன், சூரியன் மற்றும் ராகுவின் இந்த விசித்திரமான பிடிப்பு உங்களுக்கு புதிய பாடங்களை கற்றுத்தரும். உணவே வருது என்பதை மறக்காமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள். வெற்றி நிச்சயம். அன்பு நேயர்களே, இன்று மனோகாரகன் சந்திரன் தனது உச்ச வீடான ரிஷபத்தில் பலம் பெற்று அமைந்திருக்கிறார். இது உங்கள் முடிவுகள் தெளிவையும் குடும்பத்தில் சுவிச்சரையும் தரும் ஒரு அற்புதமான நாள். இன்று நீங்கள் காட்டும் தைரியம் உங்கள் எதிர்காலத்துக்கு அடித்தளமாக அமையும். நாளை புதன்கிழமை சந்திரன் தனக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரத்தில் மாறுகிறார். சந்திரனின் முழுமையான கருணை நாளை உங்கள் ராசிக்கு எந்த திசையிலிருந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. நாளை காலை சந்திப்போம். இன்று சந்திரன் உங்கள் உச்சம் பெறுவதால் மக்களிடம் ஒரு மன உறுதி இருக்கும். சூரியன் சதயத்தில் ராகு சாரம் இருப்பதால் புதிய ஐடியாக்கள் பிறக்கும். நண்பர்களே, உங்கள் லக்னம் ஜாதகத்தில் பார்க்க முடியலையா? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி மற்றும் சொன்னால் போதும். உங்கள் லக்னம் எதுவென்று உங்களுக்கு நான் சொல்ல விடுகிறேன். இதே தினம் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.